Hello, welcome to Meki Teki. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement of creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, for igniting me a spark on creating these kinds of technical videos in public domain. And I would like to thank Almighty, my God, for my good health and broad mind. And I would like to thank my friends, followers, my dear students, and my subscribers for their continuous support and encouragement of creating the technical video and continuous commenting my videos. And today's topic of interest is drawing, bending, coining, and lancing. So, different kinds of metal forming process we are going to discuss. So, these are all the shearing operations, which all the things are happen. First, the deep drawing process we are going to discuss. So, deep drawing is also called as cup drawing or radial drawing process. The open die is used and punch is drawn the sheet metal to desired shape. And bending joint and deep drawing will experience localized strain which are tensile on outside of the neutral axis and compressive on inside of the neutral axis. ஸோ இப்போது டீப் ட்ராயிங் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேஜராக வந்து கப்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்து டீப் ட்ராயிங் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, டம்ளர்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீப் ட்ராயிங் ஆப்ரேஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டை இருக்கும், ஓகேங்களா. டை அப்படின்றது வந்து பாட்டம் மோஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலை வந்து போட்டுட்டு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் வந்து இருக்கும், ஓகேங்களா. பஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேவிட்டி ஃபுல்லாக வந்து அந்த மெட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேவிட்டி ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீப் ட்ராயிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஃப்ளாட் மெட்டல் ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஓப்பன் டையில் பண்ணுவாங்க, பஞ்ச் வந்து இதில் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஷீட் மெட்டலில் வந்து டிசைர்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங் ஜோன், இதில் பெண்டிங் ஜோன் அப்படின்றது வந்து இதுதான் வந்து பெண்டிங் ஜோன், ஓகேங்களா. ஸோ இந்த கார்னர்ஸ் தான் வந்து பெண்டிங் ஜோன். இந்த பெண்டிங் ஜோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைடு ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்றது வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த நியூட்ரல் ஆக்சிஸில் அவுட் சைடு இந்த வெளி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டென்சைலும், இன்சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரஸிவும் வந்து ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டீப் ட்ராயிங் ப்ராசஸ் பற்றின ஒரு சின்ன தகவல். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா ட்ரா ரேஷியோ அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரா ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் டி பை ஸ்மால் டின்னு சொல்லுவாங்க. அண்டு ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா π/4 கேபிட்டல் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு π/4 ஸ்மால் டி ஸ்கொயர் ப்ளஸ் π டி இன்ட்டு ஹெச். அதாவது டயாமீட்டர் கேபிட்டல் டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஷீட், ஓகேங்களா. ரா மெட்டீரியல், ரா ஷீட்டோட டயாமீட்டர். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் டி அப்படின்றது வந்து ஒரு சிலிண்டர் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்மால் டி. அண்ட் ஹெச் அப்படின்றது வந்து ஹைட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபினாமினா என்ன அப்படின்னா லிமிட்டிங் ட்ராயிங் ரேஷியோ. ஜென்ரலாக வந்து ட்ராயிங் ரேஷியோ அப்படின்றது வந்து இட் இஸ் கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. லிமிட்டிங் ட்ராயிங் ரேஷியோ அப்படின்றது வந்து கேபிட்டல் டி மேக்ஸ் பை ஸ்மால் டி, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டல். ஸோ ஒரு மெட்டலோட ஈல்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டிங் ட்ராயிங் ரேஷியோ அப்படின்றது வந்து இருக்கும், ஓகேங்களா. நல்ல எலாங்கேட் ஆகிற ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு வந்து டி/டி ரேஷியோ வந்து மேபி கம்மியாக இருக்கலாம். லெஸ்ஸாக எலாங்கேட் ஆச்சு அப்படின்னா நிறைய மெட்டல் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டை கார்னர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ஆஃப் த திக்னஸ் வந்து கொடுக்கணும். பஞ்சோட கார்னர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் டை அண்ட் பஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.12லேருந்து 1.2லேருந்து 1.4 டைம்ஸ் ஆஃப் தி திக்னஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அண்ட் பிளாங்க் ஹோல்டிங் ப்ரெஷர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து சர்டன் பேராமீட்டர்ஸ் ஃபார் டீப் ட்ராயிங் ஆப்ரேஷன். டி அப்படின்றது வந்து திக்னஸ் ஆஃப் தி சீட்டு. ஓகேங்களா? ஸோ திக்னஸ் எவ்வளோ திக்னஸ் ஆஃப் தி சீட் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து டை கிளியரன்ஸு, டை ஹோல்டிங், கார்னர் ஆஃப் தி பஞ்சு, கார்னர் ஆஃப் தி டை இதெல்லாமே வந்து சொல்ல முடியும். இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஷார்ப் கார்னர் வந்து டீப் ட்ராயிங்கில் கிடைக்காது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக வந்து இந்த ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன்ஸில் வந்து ஷார்ப் கார்னர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஷார்ப் கார்னர்ஸில் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ட்ராயிங். ஹார்ட் ட்ராயிங் அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஹீட் பண்ணி அதை வந்து ட்ரா பண்ணுறது. ஓகேங்களா? இது எப்போ ஹீட் பண்ணி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த திக்னஸ், ஓகேங்களா, திக்னஸ் இஸ் மோர். ஓகேங்களா? ஃபார் திக் வால்டு சீம்லெஸ் டியூப் அண்ட் சிலிண்டர்ஸ் ரொம்ப அதிகமான திக்னஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கோல்டு ட்ராயிங்கில் பண்ணும்போது அதிகப்படியான ப்ரெஷர் நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு பதிலாக வந்து ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? இதே கோல்டு ட்ராயிங் அப்படின்னா பிலோ ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ வந்து ஃபார் மேக்கிங் பாரு, ராடு, ஒயரு, டியூப் எக்ஸட்ரா இதெல்லாமே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ட்ராயிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கோல்டு ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பார் ட்ராயிங், ஒயர் ட்ராயிங், டியூப் ட்ராயிங் இதெல்லாமே வந்து சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங். ஓகேங்களா? பெண்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். இப்போ பெண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the deforming a flat sheet around the straight axis where the neutral plane lies. ஒரு நியூட்ரல் பிளேன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் நியூட்ரல் பிளேனுக்கு ஈக்குவலாக வந்து டிஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பெண்டிங் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் இன்வால்வ்ஸ் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ இட் இன்வால்வ்ஸ் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். The total surface area remains constant. This point is very very important. Involved in plastic deformation and total surface area remains constant. So total surface area remains constant அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபைபர் வந்து டென்சைலாகவும் இன்னர் ஃபைபர் வந்து கம்ப்ரஷனாகவும் வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? பெண்டிங் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வி ஷேப்பில் பெண்ட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா வந்து ஒரு கர்வேச்சர் ஷேப்பில் பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி பெண்ட் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஃபைபர், ஸோ இது வந்து அவுட்டர் ஃபைபர்ஸ். இந்த அவுட்டர் ஃபைபர் வந்து டென்சைல் லோடு வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணும். அண்டு இன்னர் ஃபைபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ரஷனை வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம பெண்ட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட டோட்டல் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா வந்து மாறாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபினாமினா என்ன அப்படின்னா ஈவன் தோ வி ஆர் டூயிங் இன் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப்டர் பெண்டிங் டியூ டு எலாஸ்டிக் ரெக்கவரி ஆஃப் தி மெட்டீரியல்ஸ், ஸ்ப்ரிங் பேக் எஃபெக்ட் வந்து அக்கர் ஆகலாம். ஓகேங்களா? டியூ டு எலாஸ்டிக் ரெக்கவரி இன் த மெட்டல் இட் டென் டு மேக்ஸ் ஸ்ப்ரிங் பேக் எஃபெக்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன்ஸில் வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஹார்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம் டிஸ்கை வந்து வைப்ரேட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பெண்ட் பண்ணி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரிங் பேக் எஃபெக்ட் வந்து நிறைய க்ரியேட் ஆகிட்டு அது வந்து ஒரு நாய்ஸாக வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் மெட்டல் ஷீட் இருக்குது, இல்லைனா வந்து கிளாஸ் ரூம் ஷீட் மெட்டல் டெஸ்க் இருக்குது அப்படின்னா நம்ம போய் உட்காந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா லைட்டாக பெண்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம உட்காந்துருக்கிற வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டப்புன்னு வந்து ஸ்ப்ரிங் பேக் வரும். ஓகேங்களா? பேக் சைடில் வந்து வந்துடும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் வந்து ஸ்ப்ரிங் பேக் எஃபெக்ட்டு. நம்மளே பார்க்கலாம், நிறைய ராடெல்லாம் இருக்குது, இல்லைனா வந்து
ரொம்ப நாள் வந்து புக்கு க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், ஓப்பன் பண்ணோம்னா என்ன ஆகுனா அப்படியே மறுபடியும் வந்து ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகாமல் லைட்டாக வந்து மேலே தூக்குன மாதிரி வரும். ஓகேங்களா, அதெல்லாமே வந்து ஸ்ப்ரிங் பேக் எஃபெக்ட். ஸோ திஸ் ஆர் ஆல் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் பேக் எஃபெக்ட். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸ் இருக்குது, பாட்டம் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டம் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யர்ஸ் ஹை ஃபோர்ஸ். ஓகேங்களா, இட் ரெக்யர்ஸ் ஹை ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா காயினிங் ஆப்ரேஷன். ஸோ காயினிங் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து காயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூ ஆர் ஹேவிங் காயின்ஸ், ரைட்? இந்த காயின்ஸில் வந்து டாப் சர்ஃபேஸில் வந்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் டு பிளேயர் கெட் ஃபோர்ஜ்டு. ஓகேங்களா, டு பிளேயர் டாப் லேயர் கெட் ஃபோர்ஜ்டு, டாப் லேயர் கெட் ஃபோர்ஜ்டு அப்படின்றது தான் வந்து காயினிங். இப்போ இந்த காயினிங் இருக்குது, எம்போசிங்னு ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எம்போசிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போத் பாட்டம் அண்டு டாப் லேயர். ஓகேங்களா, ரெண்டு சைட்ஸ். ஓகேங்களா, ஒரு ஷீட்டோட ரெண்டு சைட்ஸுமே வந்து சேம் இம்ப்ரெஷன் இருந்ததுன்னா அது தட் இஸ் கால்ட் அஸ் எம்போசிங். டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் காயினிங். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் வி ஆர் யூஸிங் காயின்ஸ், ரைட்? அந்த காயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா, வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட். ஸோ தட் இஸ் கால்டு காயினிங். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு காயின் எடுக்கிறோம், ஒரு நாணயத்தை எடுக்கிறோம், முன்னாடி பின்னாடி திருப்பி பாருங்கள், ரெண்டு சைடு ஒரே மாதிரி கிடையாது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து காயினிங் ப்ராசஸ். ஓகேங்களா, எம்போசிங் அப்படின்னா வீட்டில் வந்து ரூஃப் டாப்பில் வந்து கூலிங் சீட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ரூஃப் சீட்ஸ் அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரூஃப் சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்போசிங்கில் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, நார்மல் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா it is coining process. Okay, so the difference between embossing and coining is the same impression in both sides means it is called as embossing. Different impression in both sides is called as coining. Both process are used to make coins, medals and similar articles and impression on decorative items. ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, காயின்ஸு, மெடல்ஸ் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு வந்து காயினிங் அண்ட் எம்போசிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸில் மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ் அண்ட் அதோட டிஃபார்மேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரோலிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் அண்ட் ஷியர் வந்து ஆக்ட் ஆகும். ரோலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் வந்து இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரோலருக்கு நடுவில் வந்து போகும். ஓகேங்களா, இங்கே வந்து பெருசாக இருக்கும், இங்கே வந்து சிறுசாகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இட் கெட் கம்ப்ரெஷன் ஆஸ் வெல் அஸ் சியர். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ரோலிங். வேறஸ் பிளாங்கிங்கில் வந்து சியர், பஞ்சிங்கில் வந்து சியர். பியர்சிங் அப்படின்னா நமக்கு காது குத்துவாங்க பார்த்துருக்கீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் பியர்சிங். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டியூ டு சியர். காயினிங் வந்து கம்ப்ரெஷன், எம்போசிங் வந்து கம்ப்ரெஷன், ஒயர் டிராயிங் வந்து டென்ஷன், டீப் ட்ராயிங் வந்து டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். டீப் ட்ராயிங் பார்த்தோம், அதாவது அவுட் சைட் லேயரில் வந்து டென்ஷன் இருக்கும், இன்சைட் லேயரில் வந்து கம்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்றது வந்து பியூர்லி கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். பெண்டிங் அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் பேக் ஃபோர்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா வந்து டென்சைல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபார்மேஷன் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, பெண்டிங்கில் வந்து எப்படி டிஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா ஷியர் டிஃபார்மேஷன். ரோலிங்கில் வந்து என்ன டிஃபார்மேஷன் கேட்டாங்கன்னா கம்ப்ரெஷன் அண்ட் ஷியர் டிஃபார்மேஷன். பஞ்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் டிஃபார்மேஷன். பியர்சிங்கில் வந்து ஷியர் டிஃபார்மேஷன். காயினிங்கில் வந்து கம்ப்ரெஷன் அண்ட் டிஃபார்மேஷன். ஒயர் ட்ராயிங்கில் வந்து டென்ஷன் டிஃபார்மேஷன். டீப் ட்ராயிங்கில் வந்து டென்ஷன் அண்ட் கம்ப்ரெசிவ் டிஃபார்மேஷன். எக்ஸ்ட்ரூஷனில் வந்து கம்ப்ரெசிவ் டிஃபார்மேஷன். பெண்டிங்கில் வந்து பெண்டிங்கில் வந்து ஸ்ப்ரிங் பேக் டிஃபார்மேஷன். ஸ்ட்ரெச்சிங்கில் வந்து டென்சைல் டிஃபார்மேஷன் அப்படின்றத வந்து நம்ம தெரிய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங் ஃபோர்ஸஸ் கம்பேரிசன். ஸோ இது வந்து நிறையா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயுமே நிறையா கொஸ்டின்ஸ்லேயும் வந்து கேட்டுட்ருக்கிறது ப்ராசஸ்ஸு. அதாவது ஃபோர்ஸ் ரேஷியோ, பெண்டிங் ஃபோர்ஸ் ரேஷியோ ஃபார் யூவி அண்டு இ பெண்டிங்ஸ். ஓகேங்களா, யூவி அண்ட் இ பெண்டிங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் ரேஷியோ வந்து இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இ பெண்டிங் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் ஒரு பர்பண்டிகுலர் பெண்டிங். ஓகேங்களா, பர்பண்டிகுலராக வந்து பெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது,
யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுறது, வி ஷேப்பில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுறது, எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, யூ டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஃபோர்ஸ் ரெக்யூர்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பெண்டிங் ஃபோர்ஸ். பர்பண்டிகுலருக்கு வந்து ரொம்ப லீஸ்ட்டு. ஓகேங்களா. விக்கு வந்து பார்த்திங்கன்னா வி கேன் சே 1 அப்படின்னா யூ வந்து 2, பர்பண்டிகுலர் இ வந்து பார்த்திங்கன்னா 0.5, அதாவது 1/2 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூக்கு வந்து 2, வி வந்து 1, இ வந்து பார்த்திங்கன்னா 0.5. அப்போது ஃபோர்ஸ் ஃபார் மேக்கிங் யூ இஸ் மோர் அண்ட் ஃபோர்ஸ் ஃபார் இ இஸ் லீஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன் ட்ராயிங் ஆப்ரேஷன் வி ஆர் யூஸிங் லூப்ரிகேஷன். ஓகேங்களா. லூப்ரிகேஷனோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா in order to improve dye life, reduce drawing force, reduce temperature and it will improve surface finish. ஜென்ரலாக வந்து லூப்ரிகேஷன் அப்படின்னாலே வந்து ட்ராயிங் ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அதனால் வந்து ட்ராயிங் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் லூப்ரிகேஷன் வந்து நம்ம டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸில் வந்து டெம்பரேச்சர் வரும். அந்த டெம்பரேச்சரில் வந்து மெட்டல்ஸ் வந்து டீஃபார்ம் ஆகும், இல்லைனா வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் டை லைஃப். ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டை அண்ட் பஞ்சுக்கு நடுவில் இருக்கிற ஷியரை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் தி டை லைஃப். அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்சிங் ஆப்ரேஷன். லான்சிங் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி எந்த புக்லேயுமே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஓகேங்களா. இது வந்து என்ன பர்பஸுக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு பிளைன் ஷீட் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த பிளைன் ஷீட்டை வந்து நான் வந்து எல் மாதிரி ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட டைமென்ஷன் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ டைமென்ஷனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து மெஷர் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு கட்டு மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா. இந்த கட் ஒரு வி கட் மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா. வி கட் எடுத்துகிட்டு இதை வந்து பெண்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இந்த வி கட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து லான்சிங். ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு மெட்டல் இருக்குது அப்படின்னா இந்த வி கட் வந்து த்ரூ அவுட் த லென்த் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as லான்சிங் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ cutting a single line across a part of metal strip to allow bending and forming in progressive die operation while the part remains attached to the strip. So that is called as lancing operation. Okay. So I hope you have enjoyed the session. அண்ட் எனக்கு இதில் எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துனேன் என் நோட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் திஸ் கமெண்ட் செக்ஷன் and I will put another video for clearing your doubts. So until, bye from Santosh. Thank you.